அண்ணாமலையிலிருந்து அமித்ஷா வரைக்கும் என்ன சார் கூட்டணியில் இருக்கணுமா இல்லை போயிடணுமா? திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆட்சிக்கும் அரசுக்கும் வித்தியாசம் தெரியும். ஏன்னா கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸுக்கோ ஒரு அமைச்சரவை பதவி கூட கொடுக்க மாட்டாங்க. கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியை அழிச்சிட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு கட்சி உதாரணம் சொல்லுங்க. சிவசேனா. இங்கே தான் இவ்வளோ நேரம் நான் அத்தைக்கு மீசம் முளைச்சான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சித்தின்னு சன் டிவி சீரியலில் சொல்கிறீங்க. பிஜேபி சிவசேனாவை காலையில் சாப்பிட்டுச்சு. நிதிஷ்குமார் 3 வாட்டி ஓடினதுக்கு பிறகும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்காரு. அதுதான் பிஜேபி. ஏதாவது என்னன்னா நம்ம ஊர் பத்திரிகை கும்பிடி தாண்டாது, அதனால எதை பத்தியும் தெரியாது. இது முதலமைச்சரா வைக்கிறது டம்மியா? மேல வந்துட்டீங்க. என்னங்க பேசுறீங்க? நீங்களா அரசியல் இருக்கீங்களா? இல்ல நீங்க அரசியல் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க நீங்க? அரசியல்ல தான் சார் இருக்கோம். சார் பட்நாயக் வச்சுட்டு பிஜேபி வந்ததா? ஆமா. உங்களுக்கு பட்நாயக்னா யாருன்னு தெரியுமா? யாரு? ஜிம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் துக்ளக் வாசகர் ரவியை சந்திப்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் அதிமுக இப்படி போட்டு அடிக்கிறாங்க பாஜக? அண்ணாமலையிலிருந்து அமித்ஷா வரைக்கும் என்ன சார் கூட்டணியில் இருக்கணுமா இல்லை போயிடணுமா அப்படின்னு யார் நினைக்கிறா? அப்படின்னு யார் நினைக்கிறா? போகணும்னு பிஜேபி தான் நினைக்குது. சாரி, திமுக தான் நினைக்குது. பிஜேபி எப்படி நினைக்கும்? பிஜேபிக்கு நல்லா தெரியும். போன தேர்தலில் வந்து 15 தொகுதிகளில் இவங்க பிஜேபி அண்ட் திமுகவுடைய கூட்டணி, தட் இஸ் 2 பேர் வாங்கின வாக்குகளை கூட்டினா அது திமுகவோட அதிகமாக இருக்குன்னு தெரியும். அப்போது அதிமுகவை விட்டுட்டு நம்ம வரணும், அதிமுக சாப்பிட்றணும், அதிமுக மத்தியானம் பிரியாணி பண்ணி சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பிஜேபி என்ன நேற்றுக்கு அரசியலுக்கு வந்ததா? நேர்மையாக எத்தனையோ வருடங்களாக அரசியலில் இருக்கோமே. ஆனால் பிஜேபி அதிமுக பின்னாடி தானே வந்தது. பிஜேபி இல்லை 1972 அது ஜனசங்கம் இருந்து அப்புறமா பாரதிய ஜனதா வரும். இல்லை பாருங்க, இதில் சீனியாரிட்டி பார்க்கறதுக்கான விஷயம் இல்லை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் முதன்மையான கட்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிகம் ஆண்ட கட்சி, அதிக நாட்கள் ஆண்ட கட்சி. அதனால் அதுக்கான மரியாதையை நம்ம அப்படி தான் கொடுக்கணுமே ஒழிய யார் முன்னாடி வந்தாங்கங்கிறத வச்சு சொல்கிறோம். இப்போ காங்கிரஸ் தான் இந்த அதிமுகவோட முன்னாடி இருந்தது. ஆனால் காங்கிரஸுக்கு 40 சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அவங்க 60 சீட்டு கொடுக்குறேன்னா அங்கே அதில் ஒரு 10 தலைவருக்கு மாரடைப்புலேயே செத்து போயிடுவாங்க. ஐயோ 60 அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீனியாரிட்டிலாம் பார்க்கக்கூடாது. அடிப்படையில் அதிமுக தமிழகத்தை ஆண்ட கட்சி. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அற்புதமாக ஆண்ட ஒரு கட்சி ஆட்சி. சார், ஆனால் தமிழகம் பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியே ஒத்து வராது. இது அப்படி இருக்க பாஜக, குறிப்பாக அண்ணாமலையும் சரி அமித்ஷாவும் சரி 2026 பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும்ட்டு திரும்ப சொல்றாங்களே சார். இங்க பாருங்க, உங்க கேள்விக்கு நேரடியான பதில் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் எல்லாரும் இருக்கோம். என்டிஏ கூட்டணிக்குள்ள தானே எல்லாரும் இருக்கோம். முதல்ல 98 என்டிஏ தொடங்கும் போது, தேசிய ஜனநாயக கூட்டணி தொடங்கும் போது அதில் தன்னை இணைத்து கொண்டவர் ஜெயலலிதா அம்மா. இணைத்து கொண்டுவதற்கான காரணம் என்ன? 96 இவங்க புடவை செருப்பு அந்த கதையெல்லாம் சொல்லி அவங்கள வந்து பெரிய ஏதோ ஊழல் ராணி மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. இவங்க தான் ஊழல் ராஜாக்கள். இன்னைக்கு 2 பேர்கிட்ட 30,000 கோடி ஒரு வருஷம் போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ 98 முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தொடங்கப்பட்ட போதே போனவங்க ஜெயலலிதா அம்மா. அப்புறம் சுப்பிரமணிய சாமி பேச்சை கேட்டு சசிகலா பண்ண ஏதோ ஒரு உருட்டலில் சோனியா காந்திக்கு வாக்கு போடுறேன், வாஜ்பாயோடைய ஆட்சியை கலைக்கிறேன்ட்டு இறங்க, அந்த கேப்பில் வந்த பெருச்சாலி தான் திமுக. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும், தமிழகம்னு இல்லை, மணிப்பூரில் கேட்டிங்கனாலும் சரி, மத்திய பிரதேசில் கேட்டிங்கனாலும் சரி, ஹரியானாவில் கேட்டிங்கனாலும் சரி, என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்குதுன்னு தான் சொல்லுவார். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில் தானே கூட்டணி இன்னைக்கு அப்படி தானே. இப்ப வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றீங்களே, அப்பனா எப்படி? பாருங்க, என்னைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பிஜேபி தன்னை சொல்லிக்கொள்ளும். அதிமுக தன்னை அதிமுக தலைமையில் தேசிய பிஜேபி இருக்கிறதுங்கிறதுல இருந்து தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் இங்க கெத்து இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ காங்கிரஸுங்கிறது தென்னகத்தில் வந்து கேரளாவில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருது, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்குது, தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்குது, ஆந்திராவில் வேணால் கொஞ்சம் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சேவகனாக
ஸ்லேவாக ஒரு அடியாள் மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. ஐயா ஏதாவதுன்னா அவர் சொல்லுங்க ஐயா, நாங்கள் செஞ்சு கொடுக்குறேங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. தேசிய கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? அந்த மரியாதையை வந்து யாராக இருந்தாலும் கொடுப்பாங்க. இப்போ ஆந்திராவில் போனாலும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நடக்குதுன்னு சொல்லுவார். தெலுங்கானாவில் நாளைக்கு ஜெயிச்சா தேசிய ஜனநாயக, இந்தியா பூரா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் கூட்டணி அறிவிக்கும் போது அமித்ஷா என்ன சொன்னாரு? அதிமுக தலைமையிலான சொல்லியிருக்காரு. ஆமா, தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. இப்ப வந்து அதிமுக பேக்ல போட்டு தேசிய ஜனநாயகம் போடுறீங்களா? அப்ப நீங்க கேள்வியை கரெக்டா படிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, யார் முதலமைச்சராக இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதிமுகவில் இருந்து தான் முதலமைச்சராக இருப்பேன்னு பதில் சொல்லியிருக்காரு. வேற என்ன இருக்கு? அதுல எங்கேயுமே தப்பு வரல. இல்ல, நான் ஏப்ரல் 10 சொல்றேன். எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏப்ரல் 10 மட்டும் இல்லைங்க, ஏப்ரல் 10 மட்டும் இல்லைங்க, 2021லயும் சரி, 2000 இதுலயும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுலயும் சரி, பிஜேபி கண்டிப்பா அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிக சீட்டு யார் நிக்க போறா? சார் கூட்டணி ரைட்டு. ஆனா நீங்க இப்ப என்ன தெரியுமா சொல்றீங்க? 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்றீங்களே. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஆட்சிக்கும் அரசுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஆட்சி வேற, அரசு வேற. இப்போ யாரோட என்ன கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு? இங்க ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்படிதானே நடக்குது இங்க தமிழ்நாட்டுல. அதுல கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, எல்லாரும். யாரும் இந்திய கூட்டணின்னு சொல்றது இல்ல, திமுக கூட்டணி தானே சொல்றாங்க. கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது கரெக்டா தானே. திமுக கூட்டணிக்கு பேர் என்ன? இந்தி கூட்டணிங்கிறத விட்டுருங்க, அது வந்து இந்தியா பூரா இருக்கிறது. கலைஞர் ஐயா வச்ச பேர் என்ன? ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. இங்க ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஆனால் கழக அரசு நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸுக்கோ ஒரு அமைச்சரவை பதவி கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த கொசு விரட்டும் அமைச்சர், முள்ளமன்றியை காக்கும் அமைச்சர், அந்த மாதிரி பதவி கூட கொடுக்க மாட்டாங்க. கேவலப்படுத்துவாங்க. பல்லக்கு தூக்கிகளாக தான் இவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதை விட்டுருங்க. இந்தியா பூராகவே எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்குதுங்கிறதும், அரசும் அதிமுக அரசு. இப்போ நாளைக்கு ஜெயிக்கிற 2026 ஜெயிக்க போறாங்க இல்லையா, அதிமுக அரசுன்னு தான் வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுவும் அதாவது உங்ககிட்ட வேற கேள்வி இல்லையா? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது வந்து இந்தியா பூரா இருக்கிற ஒண்ணு. அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அடுத்த பத்திரிகையில கேள்வி கேட்கும்போது யார் முதலமைச்சராக வருவாங்கன்னு கேட்டும்போது அதிமுகவில் இருந்து தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை கூட புரிஞ்சு கொள்ள தெரியாதா சார்? இன்னொன்னு சொல்றாங்க, பாஜக எப்படியோ மாநில அரசு கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியை அழிச்சிட்டு மேல வந்து ஏதாவது ஒரு கட்சி உதாரணம் சொல்லுங்க. சிவசேனா. ஒரு நிமிஷம், சிவசேனாவை பத்தி உங்க நேயர்களுக்கு முதல்ல புரியட்டும். பால் தாக்கரே இருக்கிற வரைக்கும் சிவசேனா என்ன சொல்லுதோ அதை தான் மற்றவங்க எல்லாரும் கேட்பாங்க. பால் தாக்கரே இறந்த பிறகு உத்தவ் தாக்கரேக்கும் ராஜ் தாக்கரேக்கும் சண்டை வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 பேருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருந்தது. அப்போ நம்ம உத்தவ் தாக்கரேயோட இருந்தோம். ஏன்னா அவர் தான் கரெக்டாக பேசுகிறாருட்டு அவரோட இருந்தோம். 4 தேர்தல்களை சந்தித்தோம். பால் தாக்கரே இறந்த பிறகு 4 தேர்தலை சந்தித்தோம். 4 தேர்தல்லையும் பிஜேபி தான் அதிக சீட்டு வெற்றி பெற்றது. ஆமா, இப்ப சமயத்தில் நடந்த 4 தேர்தல்லையுமே அதிக சீட்டு வெற்றி பெற்றது பிஜேபி. அதாவது நான் 200ல போட்டி போட்டுட்டு 40 சீட்ல வெற்றி பெறுறேன், நீங்க 40ல போட்டி போட்டு 30ல வெற்றி பெறீங்கன்னா நான் தான் உயர்வுன்னு சொல்ற பைத்தியக்காரன் இல்லை. 200 தொகுதிகளில் நின்றா 150 வெற்றி பெற்றா அது வந்து 90% வெற்றி. புரிஞ்சுதுங்களா? 50ல 40 வெற்றி பெற்றா 80% வெற்றி. அப்படிதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். 4 தேர்தல்லையுமே பிஜேபி கூட்டணியில தான் வெற்றி வந்தது. ஆனால் உத்தவ் தாக்கரே என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்த உடனே நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆதரவு கொடுக்க மாட்டேன், ஜெயிச்ச பிறகு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ மறைமுகமா சரத்பவாருடைய ஆட்சி ஆதரவோட அந்த ஆட்சி நடந்தது. அதுக்கு அடுத்த தேர்தலையும் திருப்பி கூட்டணிக்குள்ள வந்தார். பிஜேபி தான் அதிக சீட் வெற்றி பெற்றது. சிவசேனாவுடைய வரலாற்றில் 40% தான் அது வெற்றி பெறும். 100 சீட்டு போட்டி போட்டால் 40 சீட்டு தான் வெற்றி பெறும். வரலாறு பால் தாக்கரே காலத்திலே அப்படித்தான். 2வது முறை வெற்றி பெற்ற போது கூட இவர் என்ன பண்ணார், உத்தவ் தாக்கரே இவர் சரத்பவாரையும் காங்கிரஸையும் வச்சுட்டு ஒரு ஆட்சியை அமைச்சிட்டு பிஜேபியை அனுப்பிச்சி விட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி சிவசேனாவை சாப்பிடணும்னு நினைக்கல. சிவசேனா தான் பெரிய கொம்பன்னு காட்டிக்கிட்டு இருந்தது உத்தவ் தாக்கரேவை பொறுத்த வரைக்கும். அப்போ சிவசேனாவில் இருந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நாம் இந்துத்துவாவை முன்னேற்படுத்தி தான் நம்ம வந்து கட்சியை நடத்துகிறோம். பிஜேபியை விட
இந்துத்துவாவை தீவிரமாக பேசுகின்றவர் பால் தாக்கரே ஐயா. அப்படி இருக்கக்கூடிய போது சரத்பவாரோடையும் காங்கிரஸோடையும் வச்சுட்டு நம்ம ஆட்சி அமைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி தான் சிவசேனா பிரிஞ்சு வந்தது. இங்கேயும் கூட திமுகவில் கனிமொழி அம்மாவுக்கு உதயநிதியை முன்னிறுத்துவதில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை. சிவசேனா அப்படி வெளில வந்தபோது சிவசேனாவை வச்சு நம்ம ஒரு ஆட்சியை அமைச்சோம். ஆட்சியை அமைத்த பிறகு தான் அஜித் பவாரை சேர்த்துக்கிட்டோம். அஜித் பவாரை சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கல. அந்த ஆட்சி யாருடைய ஆட்சி? சிவசேனாவுடைய ஆட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஷிண்டேவுடைய ஆட்சி தான் நடந்தது. மூன்றாவது இப்போ கடைசியா வெற்றி பெற்றாங்க இல்லையா? கடைசியா வெற்றி பெற்ற போது 90% சீட்டை பிஜேபி ஜெயிக்குது. 135 தொகுதி. 70% 40 ஜெயிச்சு கொண்டு வந்திருந்த சிவசேனா 70 ஜெயிக்குது. அஜித் பவார் 60% ஜெயிக்கிறார். அப்ப அங்க ஒரு ஆட்சி நடக்குது. இது எப்படி சிவசேனா பிஜேபி சாப்பிட்டதாகும்? இல்ல, சிவசேனாவை உத்வேக் தாக்குறதுன்னு சிவசேனா தலைவர். அதுல இருந்து அந்த கூட்டணியில இருந்து ஆட்சியில இருந்து சிண்டியாவை உடைச்சு வெளியே கொண்டு வந்தீங்க. இங்கதான் இவ்வளவு நேரம் நான் அத்தைக்கு மீசம் முளைச்சான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து சித்தின்னு சன் டிவி சீரியல்ல சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 தேர்தலை சிவசேனா வச்சுதான், பிஜேபி வச்சுதான் சிவசேனா ஜெயிக்குது. நன்றி கெட்ட நாய் அவன் என்ன பண்றான்? வெளியில போய் ஆட்சி அமைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கிறான். ஜெயிச்சுட்டு அந்த நன்றி கெட்டவன் அடுத்தவனை வச்சு ஆட்சி அமைக்கிறான். அவனை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. பிஜேபி சிவசேனாவை காலையில சாப்பிட்டுருச்சு. இட்லிக்கு ரெண்டு இட்லி குறைஞ்சதுனால சிவசேனாவை சாப்பிட்டுருச்சு. நாளைக்கு அதிமுக வந்து 2 தோசை குறைஞ்சதுனால சாப்பிட்டுருன்னு அபத்தமான கேள்விகளா. சிவசேனாவை வாழ வைத்துக் கொண்டிருப்பது பிஜேபி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷிண்டே சிவசேனாவை வாழ வைத்துக் கொண்டு உத்தவ் தாக்கரே இப்போ நல்ல இதோட தான் போயிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே வந்துருவாரு. ஏன்னா அவருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. ராமதாஸ் ஐயாவுக்கு புரியல இல்லையா? அன்புமணி பக்கம் தான் பாமக இருக்குங்கிறது இன்னும் அவருக்கு புரியல இல்லையா? அதே மாதிரி உத்தவ் தாக்கரேக்கு புரியாம இருந்தது. தான் என்ன சொல்றோன்னா அதான் அந்த நாடு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ உத்தவ் தாக்கரே திரும்ப வர்றாரு. உத்தவ் தாக்கரே திருப்பி வந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. உத்தவ் தாக்கரே திருப்பி வந்தா 4வது முறையும் அவரை வைத்துக்கொண்டு கூட்டணியை வந்து போட்டி போடும். 4வது முறையும் அந்த நாய் எலும்பு துண்டு தூக்கிட்டு போடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9 அடி குழி தான். அதாவது நீங்க வந்து மகாராஷ்டிரத்துல ஒரு பாடம் படிச்சிட்டீங்க. இல்ல பாஜக இல்ல, அதாவது தேர்தல் அப்ப சிவசேனா உத்வேக் தாக்கரே தலைவராக இருக்கப்ப பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. நான் தான் முதல்வர் வருவேன்ட்டு உத்வேக் தாக்கரே அடம் பிடிச்சாரு. ஆமா, தேர்தலுக்கு அப்ப கூட்டணி நயவஞ்சகம் தான். ஆமா, அங்க பாடம் கத்துக்கிறதுனால இங்க 2026 விட்டீங்களா? இல்ல 2026 விட்டீங்களா? என்னது பீகார்ல நிதிஷ் இருக்காரா? நிதிஷ் அதையும் நீங்க அழிச்சீங்க. யார்? நான் அழிச்சேன். இல்ல, பாஜக அழிச்சது. பாஜக அழிச்சது. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க மக்களே. ஏதாவது என்னன்னா நம்ம ஊர் பத்திரிகை கும்பிடி தாண்டாது. அதனால எதை பத்தியும் தெரியாது. நிதிஷ்குமார் வந்து 4 தேர்தலா பிஜேபி கூட்டணியோட தான் நிக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் சம அளவுல நிற்பாங்க. ஸ்டார்டிங்ல நீங்க உங்களுக்கு வேணும்னா 2014 தேர்தலை எடுத்து யார் அதிக சீட் நின்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. சுஷில் மோடின்னு ஒரு பெரிய தலைவர் அங்கே உருவாயிட்டு வந்தார் பிஜேபியில இருந்து. நிதிஷ்க்கு பிடிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக சுஷில் மோடியை அடக்கி நீ விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி சுஷில் மோடியோட அவ்வளோ பெரிய உழைப்பை ஒரு ஓரமாக வச்சுட்டு நாடு நல்லா இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா லல்லு பிரசாதோ அவங்க பையனோ வந்துட்டா இந்த நாடு உருப்படாமல் போயிடும் சொல்லிட்டு பண்ணுது. 4 தேர்தலையும் நிதிஷ்குமார் ஜம்ப் பண்ணி ஓடுறாரு. தேர்தலில் ஜெயிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நான் மகா கட்பந்தன் அமைக்கிறேன் அப்படின்ட்டு ராகுல் காந்தியோடையும் லல்லு பிரசாதோடையும் ஓடினாரா? உங்களுக்கு அதை பத்தி தெரியும் இல்லையா? அப்போ ஓடினது யாரு? ஓடுகாலி யாரு? நிதிஷ்குமார் தானே. அவர் தான் இந்தியா கூட்டணியும் உருவாக்கணும். அப்புறம் வருவோம். நீங்க தான் முதல்ல எதுவுமே தெரிஞ்சுக்கலையே. மக்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா? முதல் ஓடுகாலி யாரு? நிதிஷ்குமார் தானே. திரும்ப வந்தார். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தேர்தலில் பிஜேபியோட கூட்டணியோட தான் அவர் ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு? இந்தி கூட்டணி அமைக்கிறதுக்கு ஓடி போனார். திரும்ப வந்தாரா? அப்பயும் பிஜேபி இந்த தேர்தல் இப்ப வரப்போறது இல்லையா தேர்தல், நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர்னு சொல்லுது. நிதிஷ்குமார் 3 முறை ஜம்ப் பண்ணி போன ஒரு ஓடுகாலி. ஆனால் நேர்மையான மனிதன், ரொம்ப நல்ல மனுஷன், அரசியல்ல ரொம்ப நேர்மையான மனிதன். அதனால இன்னி வரைக்கும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர்னு வச்சிருக்காங்க. சோ இந்த வருகின்ற தேர்தல் அப்படி இருக்குது மாதிரி தெரியலையே. முதலமைச்சர் அவர் தானே. சிராஸ் பாஸ்வானை கொண்டு வர முயற்சி எடுத்துக்கிறீங்க. அவருக்கு மேல பெரிய அதிருப்தி இருக்கு மக்களுக்கிட்ட பீகார்ல. அதனால ஒரு கேம் விளையாடுறீங்களா? அங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஜக தவறான தகவல்களை கொடுக்க கூடாது. போன தேர்தலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாராளுமன்ற தேர்தலையும் பீகார்ல நாம தான் அதிக சீட்டு வெற்றி பெற்றோம். ஆமாங்க சார். அப்ப நிதிஷ்குமார் வேற வச்சுதான் வெற்றி பெற்றோம்.
நிதிஷ்குமார் ஒரு ஓடிகளி போய் ஒரு 4-5 நாள் வெளியூரில் இந்தி கூட்டணியோடு இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் தானே வெற்றி பெற்றோம். சிராஜ் பாஸ்வானுங்கிற ஒரு யங்ஸ்டரை வளர்த்து விடுறதுங்கிறது எந்த தப்பும் கிடையாது. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு கல்யாணம் ஆகலை, அவருக்கு வந்து இது கிடையாது, வாரிசு கிடையாது, இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் பையன் இருக்கு, அவர் கொண்டு வர பாருங்க. அது எப்படி யாருக்குமே இப்போ நாளைக்கு நிதிஷ்குமார் ஐயா நல்லா இருக்கணும், இன்னொரு 40-50 வருஷம் நல்லா இருக்கணும், நல்ல மனுஷன். அவர் சப்போஸ் நான் வந்து அலெக்ஸை வந்து தத்தெடுத்துக்கிட்டேன் அல்லது நான் வந்து இக்பாலை தத்தெடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதுதான் நிஜம். ஒரு மனிதன் அவன் தான் முடிவு பண்ணணும். நிதிஷ்குமார் 3 வாட்டி ஓடினதுக்கு பிறகும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்காரு, அதுதான் பிஜேபி. இப்போ 3வது இடத்துக்கு வாங்க. நீங்கள் விடுங்க, முதல்ல உங்களுக்கு எடப்பாடி நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும் இல்லையா ஜெம்டிபியோட. வேற ஏதாவது ஒரு மாநிலம் சொல்லுங்க. ஒரிசா. ஒடிசால பட்நாயக்குங்கிறவர் ரொம்ப வருடமா ஆட்சி செய்யறாரா? ஆமா. அவங்க அப்பா அவ்வளவு அருமையா ஆட்சி செய்தவரா? அவரும் அருமையா தான் ஆட்சி செய்யறாரு. அவங்க அப்பாவும் அருமையா ஆட்சி செய்தாரு, அவரும் நல்லா ஆட்சி செய்தாரா? 2024 கூட்டணிக்கு கேட்டோமா? ஆமா. கூட்டணியில வந்திருந்தா அவர் தான் முதலமைச்சர்ன்றதுல தெளிவா இருந்திருப்போமா? ஆமா. கூட்டணியை உடைச்சுக்கிட்டது யாரு? நம்ம சாவி திருடன் தமிழன் பேச கேட்டுட்டு அவன் தமிழன், பாண்டியன். மொத்த தமிழன் இல்லை, மொத்த தமிழன் பேசுற அளவுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. அந்த சாவி திருடன் பேச்ச கேட்டு அவர் வந்து தானே நிக்கிறேன்னு வந்தாரா? தோத்து போயிட்டாரா? ஆனால் அவரை அழைத்து தானே அந்த விழாவே நடந்தது. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்னா நேர்மையா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலம் நல்லா நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஆள் யாரோ அவரை மதித்து தான் அந்த வேலையை செய்யும். கூட்டணிக்கு நம்ம கேட்டோம், அவர் தான் ஒத்து வரல. நாங்கள் ஒன்றும் நான் 200 சீட்டில் நிற்கிறேன், நீ ஒரு 34 சீட்டில் போனால் போது நின்றுக்கன்னு கேட்கல. பாராளுமன்றத்துக்கு கேட்டோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூடவே சட்டசபை நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. ஸோ இங்கே எம்ஜிஆர் ஐயா ஒரு ஃபார்முலா கொடுத்தாருல்ல, அதில் 80-20, இதில் 20-80ன்னு. அந்த மாதிரி அங்கே 60-40, 40-60 தான் கேட்டாங்க. அதுக்கே அவர் ஒத்து வரல. அதனால தான் அங்க இருந்து அப்படியே தமிழகத்துக்கு வரும். இப்ப இந்த 3 புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுது. ஆனா மக்களே ஒரே அறிவாலயத்துக்கு பதில் சொல்லாட்டி கூட நம்ம நண்பருக்கு பதில் சொல்லுவோம். சோ சிவசேனா விஷயத்துல பிஜேபி எந்த தப்பும் பண்ணலையா? அங்க நீங்க பாடம் கத்துக்கிட்டதுனால்தான் இப்பயே தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சின்ட்டு கொண்டு வரீங்களா? ஐயா, அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்டமணி காமெடி முடிஞ்சு இவனோட ஜூடோ ரத்னத்தோட ஒரு சண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பி நீங்க அங்கேயே போறீங்களே. சிவசேனா 3 முறை உத்தவ் தாக்கரே கூட்டணியிலிருந்து ஜெயிச்சுட்டு ஓடி போனதற்கு பிறகும் அவருக்கான மரியாதை அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த கட்சிக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ தானே நான் சொன்னேன். அடுத்தது நீங்கள் எங்கே வந்தீங்க? பீகாருக்கு வந்தீங்க. நிதிஷ்குமார் விஷயத்தில் 3 முறை ஒரு ஓடுகாலியாக அவர் நடந்த பிறகும் அவரும் டம்மி ஆக்கிட்டீங்க. இது முதலமைச்சராக வைக்கிறது டம்மியா? அப்படி கிடையாது, அவருடைய கட்சியை டம்மி ஆக்கிட்டீங்க. உண்மையிலே நீங்களாம் வந்து இந்தியாங்கிறது ஒரு நாடுன்னு நினைச்சிட்டு பேசுறீங்களா இல்ல அதெல்லாம் தனித்தனி ஓடம்னு நினைச்சு பேசுறீங்களா? பீகார் எவ்வளவு பெரிய மாநிலம் தெரியுமா? தெரியும் சார். அப்ப அவரை டம்மி ஆக்கிட்டு அவரே முதலமைச்சர் ஆக்குவோமா? அவருக்கு எத்தனை சீட்டு தெரியுமா? வருங்காலத்தில் அங்க தனித்து ஆட்சி அமைக்கணும்ட்டு நீங்க போடுற கணக்கு இப்ப அதே மாதிரிதான் வருங்காலம் எங்க வந்தது? எது இப்ப 2024 என்ன ஆச்சு? ஒரிசால என்ன நடந்தது? ஒடிசால கூட்டணிக்கு போனா அவர் ஒத்துக்கலாம். அவர் அந்த கட்சியை நீங்க டம்மி ஆக்கிட்டு நீங்க மேல வந்துட்டீங்க. என்னங்க பேசுறீங்க? நீங்களா அரசியல் இருக்கீங்களா? இல்ல நீங்க அரசியல் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க நீங்க? அரசியல்ல தான் சார் இருக்கோம். தேர்தலை கூட்டணியோட தானே சந்திக்கிறேன்னு சொன்னோம். 60-40 40-60 தானே பேசுறோம். இருந்தோம். தோத்து போயிட்டாரு. நீங்க அப்படிதானே இருந்து அவரை வச்சு தானே ஒரிசால வந்தீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? யார் பட்நாயக் வச்சுட்டு பிஜேபி வந்ததா? ஆமா. உங்களுக்கு பட்நாயக்னா யாருன்னு தெரியுமா? யாரு? நவீன் பட்நாயக்னா யாருன்னு தெரியுமா? இந்த தேசத்துக்கு அவர் என்ன பண்ணாருன்னு ஏதாவது தெரியுமா? அவரு பிஜு பட்நாயக்னா யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். பிஜு பட்நாயக் இந்த தேசத்துக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. இல்ல சார், அமைவதற்கு காரணமா இருந்த ஒரு முக்கியமான பில்லர் சார் அவரு பிஜு பட்நாயக். அது யாராலும் மறக்க முடியாது சார். ஒருங்கிணைந்து அந்த கூட்டணியை ஒருங்கிணைந்து ஜனதா ஆட்சி முதலில் கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தவர் காங்கிரஸ். பேச போறீங்க நீங்க சொல்லுங்க. இப்ப ஜனசங்ல இருந்து பிஜேபி வந்ததா, ஜனதால இருந்து பிஜேபி வந்ததா? என்ன சார், ஜனசங்கத்துல இருந்து பிஜேபி வந்து. ஜனதா தள் தலைவர் யார் தெரியுமா? யார் சார்? நம்ம தேவேகவுடா தான். உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார். நீங்க பேசிட்டு இருக்கிற ஜனதா தளனுடைய தலைவர் தேவேகவுடா. ஆமா சார். பிஜேபி இல்ல. ஆமா சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம அதாவது ஒரு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேணும். ஒடிசால பட்நாயக் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு தான் பேசினோம். 60-40 40-60ன்னு எம்ஜிஆர் ஐயா சொல்லி கொடுத்து அவர் 80-20 20-80ன்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு எப்போதுமே ஒரு அடக்கம் உண்டு, தேசியம்னா பெருசு அப்படிங்கிற எண்ணம் எம்ஜிஆருக்கு உண்டு.
60-40-40ன்னா அவர் வராதனால அவர் தோத்து போனார். இல்லைன்னா அவருக்கு இங்க பிஜேபிக்கும் பட்நாயக் ஐயாவுடைய கட்சிக்கும் 3வது ஆள் வந்து எங்கேயோ இருக்கான். காங்கிரஸ் வந்து தெருக்கோடியில் இருக்கான். 1-2க்கும் ஒன்று நீங்கள் பிஜேபி பட்நாயக்னே வச்சுக்கோங்க. பட்நாயக் 1, பிஜேபி 2ன்னே வச்சுக்கோங்க. 3வது எங்கேயோ இருக்கான். ஒழுங்கா கூட்டணி கேட்டோம், அவர் ஒத்து வரல. அதுக்கப்புறம் தான் அந்த தோல்வியை அவர் எடுத்துக்க வேண்டியதா போச்சு. அவர் மேல பழி போட்டீங்க. சரி, அப்படியே தமிழகத்துக்கு வாங்க சார். நீங்க ஏதாவது தான் கேள்வி கேட்கறீங்களா? இல்ல இப்படிதான் கேள்வி கேட்பீங்களா? இல்ல, அவன் மேல என்னத்த பழி போட்டான்? அவன் திருநான் பழி போட்டானா? அவன் கொள்ளடிச்சான் பழி போட்டானா? அவன் மேல மரியாதை வச்சுட்டு அந்த அரசு விழால கூட அவரைத்தான் முன்னாடி கொண்டு வந்து வச்சோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் அவரைத்தான் கொண்டு வந்து முன்னாடி வச்சோம். நீங்க இன்னும் புரியாம அவர் மேல பழி போட்டாங்க. அடுத்த கேள்விக்கு தயவு செஞ்சுவாங்க சார். இப்ப அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, அதிமுகவில் முதல்வரா வருவாங்க. அதுல ஏன் எடப்பாடின்னு சொல்லக்கூடாது? அதுக்குதான் உங்களுக்கு வந்து எடப்பாடியை விட்டுட்டு நீங்க எஸ்பி வேலுமணி செங்கோட்டையனை கொண்டு வரதுக்கான நடவடிக்கையா? முதல்ல உங்களுக்கு அதிமுக நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவில் ஒரு பொதுச் செயலாளர் ஆகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடி ஐயா அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்ததுக்கு நிறைய உழைச்சி நேர்மையாக வந்தார். இவங்க இத்தனை பேர் ஆட்டம் போட்டும், பணம் கொழுத்த தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஆட்டம் போட்டும், திமுகவுடைய பேக்கப் இருந்தும் எடப்பாடி ஐயாவுடைய அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, ஒருத்தம் கூட மாறல. அவரால் மிஞ்சி போனால் 4 எம்எல்ஏ கூட்டு போக முடிஞ்சது. அது கூட அப்பனுடைய பையனை தான் கூட்டு போக முடிஞ்சது. அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றாங்க. ஒன்றுமே எப்போதும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் திமுகவையும் காங்கிரஸையுமே பார்த்து வளர்ந்துருக்கீங்கிறதுனால, சார் எப்படி அப்பாவுடைய பையன் தானே சார் வருவான், அது எப்படி சார் நீங்கள் வேணாங்கிறீங்கிறீங்க. ஒரு பொதுக்குழு ஒரு செயற்குழு தான் எப்போதுமே தேர்ந்தெடுக்கும். யாரை தேர்ந்தெடுக்கும்? கண்டிப்பாக எடப்பாடி ஐயாவை தான் தேர்ந்தெடுக்கும். ஸோ ஒரு பெரிய கட்சி, இந்தியா பூரா 18 மாநிலத்தில் ஆண்டுகின்ற ஒரு பெரிய கட்சியான பிஜேபி பேசும்போது அதிமுகவிலிருந்து தான் முதலமைச்சர் வருவாங்க அப்படின்னு சொல்றது தான் கரெக்டான பதில். எடப்பாடி தான் வருவாருன்னு நான் சொன்னேன்னா அந்த பொதுக்குழுவோ அந்த செயற்குழுவையோ நான் மதிக்கலன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே அமித்ஷா தான் ஏப்ரல் 10 என்ன சொன்னாரு? நீங்க சொன்னீங்க எடப்பாடி ஐயா தலைமையில தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ தலைமைங்கிறது ரெண்டு வகையில வருது. ஒரு பொதுச் செயலாளருங்கிறது அதிமுக ரொம்ப முக்கியமான பகுதி. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஜெயலலிதாக்கு முன்னாடி அங்க இருந்த பொதுச் செயலாளர் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாவு சண்முகம் பற்றி இருந்தாரு. ஆமா, தெரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்களாம் கூட பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளரை மாற்றத்துக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. சசிகலா மாதிரி காசு வச்சுட்டு இருக்கிறவங்க வேணா குறுக்கு வழியில போய் ஒரு 3000 பேர் பொதுச் செயலாளர். எடப்பாடி ஐயா அதிமுகவின் மிகப்பெரிய பதவியில இருக்கிற சேஃபான ஒரு பதவியில இருக்கக்கூடிய, அதாவது பாதுகாப்பான ஒரு பதவி. அந்த பதவியிலிருந்து அவரை எடுக்கணும்னா பொதுக்குழுவும் செயற்குழுவும் ஒன்றிணைந்து பண்ணணும். அல்லது நீங்க இங்க இருக்கக்கூடிய நம்ம எஸ்பி தராசு ஷாம் இவங்கெல்லாம் பேசுவாங்க, அத்தனை உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டும் எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எந்த கட்சியும் நடத்த முடியாது. நடத்தணும்னாலும் அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. நடத்த முடியும்னாலும் நடத்த முடியாட்டி கூட அவங்களால நடத்த முடியும். எப்படி நடத்தினாங்க? ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஒரே ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் நடத்தினாங்க இல்லையா? எதிர்க்க யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதிமுக மட்டும்தான் அப்படி பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலின் ஐயா தலைமை ஏற்க வரும்போது அழகிரி ஐயா போட்டி போடுறதுக்கு வந்தாரு. அண்ணன் தானே? ஆமா, வந்தார். ஏன்னா அவர்கிட்டயும் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? கருணாநிதி ஐயாவின் மகன் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? திமுக பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு தானே பதவி கொடுப்பீங்க. வந்தாரு. ஆனால் அவரை போட்டியிட விடாம செஞ்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் அதிமுக அப்படி கிடையாது. யார் வேண்டுமானாலும் அங்க பெரிய பதவிக்கு வரலாம். ஸோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த மரியாதையோட தான் பேசுறோம். சரி, இதே அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 2026 இருங்க அமித்ஷா எந்தெந்த பத்திரிகையில பேட்டி கொடுத்தாரு சொல்ல. ஒரு நிமிஷம் மக்களுக்கு புரியறதுக்காக இல்ல, நீங்க அங்க வாங்க. தினத்தந்தில் கொடுத்திருக்காரு, அப்புறம் தினமலர்கள் கொடுத்திருக்காரு, தினமணியில கொடுத்திருக்காரு. 3 கொடுத்திருக்காரா? ஆமா. மொத்தம் 3த்துலயுமே தலா 18 கேள்வி கேட்கப்பட்டிருந்ததா? ஆமா சார். மீதி 16 கேள்வி ஏன் நீங்க செய்தியாக்கல? இது நீங்க அது சொல்றீங்க. தமிழக அரசு, திமுக அரசு பயங்கரமான ஊழல் செஞ்சிருக்கே. டாஸ்மார்க்கில் 39,000, கனிம வளத்தில் ஐயா. எனக்கு உங்களுடைய நேர்மை புரிஞ்சிருச்சு. அதாவது நீங்க மக்களுக்கு எடுத்து செல்றீங்களோ இல்லையோ, அதுல 18 கேள்வி இருந்தது. அதுல வந்து திமுகவை கடுமையா அவர் விமர்சித்திருக்காரு. பட் திமுகவை சார்ந்தவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
முதல்ல என்ன சொன்னாங்க, இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கும் போது என்ன சொன்னாங்க, சார் இவங்களுக்கு அண்டர் கரண்ட் இருக்கு சார், இது கள்ள கூட்டணி சார் அப்படின்னாங்க. இப்ப நேர்மையா கூட்டணியே வந்துருச்சா? நேர்மையா கூட்டணியே வந்ததுக்கு அப்புறம் சார் தொண்டரை இணையில சார், சார் தொண்டரை இணையில சார்ன்றான். ஜெல்லாவலன்றாங்க. போய் உன் வேலையை பாரு, விசிகா இருப்பாரா இல்லையான்னு பாரு, பாமக வரும்னு சொல்லி கனவு கண்டுட்டு உட்காந்துருக்காத. விஜய் என்ன பண்ண போறாரு முடிவுங்கிறத வச்சுதான் உதயநிதியோடைய வாழ்க்கையே இருக்குன்னு திமுகவை போய் தன் வேலையை பார்க்க சொல்லுங்க. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இந்த நாடை எப்படி நல்லா வச்சுக்கணும் நல்லா தெரியும். சரி சார், நான் திருப்பியும் கேட்கிறேன். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, 2026க்கு அப்புறம் திமுக பாஜக தான் இங்க எதிரானது. இல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இது சொல்லி. வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. இன்ஃபரன்ஸ் தான் தப்பு. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ ஒரு நியாயத்தையும் அவர் சொன்னார். அவர் அப்போ என்ன சொன்னார், அங்கே நாங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறோம், இங்கே இவங்க ஆண்டு கொண்டு இருக்காங்க, இந்த 2 ஆட்சிக்கு தான் மோதலே ஒழிய இதில் அதிமுக பொருட்டு இல்லை. அப்படி தான் அவர் சொன்னார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் படித்தவர், ஒழுங்காக படித்தவர், நம்ம பிட் அடித்து படித்தவர் இல்லை, ஒழுங்காக ஐபிஎஸ் படித்தவர். அதனால் அவர் என்ன சொன்னாருன்னா, மத்திய அரசு மாநில அரசு அதற்கான போட்டின்னு சொல்லி இது திமுக பிஜேபிக்கான சவால் தான் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அதில் என்ன டவுட்டு? அப்போனா பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை கபலீகரம் செய்ய, நீங்க அதிமுக கபலீகரம் பண்ண இப்படிதான் எல்லாரும் திமுகவே இப்பதான் திரும்ப அங்கே வர்றீங்களே. இப்பதானே 3ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் கூட்டு வந்து +2 பாஸ் பண்ண வச்சேன். அதாவது ஒடிசாவை உங்களுக்கு ஒழுக்கமா சொன்னேன், அவரோட கூட்டணிக்கு போனங்கன்னு சொன்னேன். பீகார்ல ஓடு காலியா இருந்தாலும் அவரை சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னேன். சிவசேனா நயவஞ்சகமா இருந்தாலும் அவரை வச்சுக்கிட்டு தான் ஆட்சி நடத்தணும்னு தெளிவா சொன்னேன். இந்த 3த்துலயுமே பிஜேபி தப்பு பண்ணலங்கிறத நீங்க நேர்மையா புரிஞ்சுக்கல. அதனால நீங்க கேட்குற கேள்விக்கு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவே விரும்பல. பிஜேபி அங்க ஏதாவது தப்பு பண்ணிச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் தான் கேள்வி கேட்டேன், நீங்க தான் பதில் சொன்னீங்க. ஓடினாரா? ஆமா ஓடினாரு. இவர் நயவஞ்சகம் பண்ணாரா? நயவஞ்சகம் பண்ணார். இத்தனை இடத்துல நின்று இவ்வளோ இடத்துல பிஜேபி ஜெயிச்சுதா? இத்தனை இடத்துல இருந்து இத்தனை இடம் தானே சிவசேனா ஜெயிச்சுன்னு எல்லாத்துக்கும் நான் கேள்வி கேட்டேன். நீங்க பொறுப்பா பதில் சொன்னீங்க. ஆனா திரும்ப என்ன பண்றீங்க, அத்தைக்கு மீச முளைச்சாங்கிறீங்க. இப்போ கேள்விக்கு வாங்க. அப்போனா நீங்க இது பாத்தீங்கன்னா இப்போ திருப்பியும் திமுக ஆட்சிக்கு உட்கார வச்சுட்டு 2026 கொஞ்சம் கொஞ்சமாக திமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறது அப்படிதான். இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை அதிமுக தமிழகத்துக்கு சாபம் கொடுக்கணும்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா ஆயிடுச்சு. அந்த இடத்துல பிஜேபி வர்றதுக்கான பிளான் போடுறீங்களா? தமிழகத்துக்கு பாஜக பாருங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றதுக்கு பதிலா தமிழகம் மொத்தமும் சுனாமியில அடிச்சுட்டு போயிடும் சொல்லுங்க. 8 கோடி பேரும் செத்து போயிடுறோம். திமுக திரும்ப ஆட்சிக்கு வரும்னு தயவு செஞ்சு கனவுல கூட நினைச்சிடாதீங்க, சொல்லாதீங்க. திமுக வர்சஸ் என்டிஏன்னு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவோடுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்திலே அது நடந்திருக்கு. அதாவது 2004 அதாவது 2006 2011 வரைக்கும் மத்தியிலும் இல்லை மாநிலத்திலும் இல்லைங்கிற நிலைமை ஜெயலலிதா காலத்திலே நடந்திருக்கு 5 வருஷம். இப்போ எடப்பாடி ஐயாவுக்கும் 2021 மத்தியிலும் இல்லை மாநிலத்திலும் இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இதை அவர் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துடுவார். ஒரு மாநிலத்தில் அதிமுக நல்லா ஆட்சி பண்ணுது அப்படின்னுட்டா பிஜேபி அங்கே எந்த வேலையும் பண்ணாது, அதை முடிச்சு விட்டு பண்ணணுங்கிறதெல்லாம் நினைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு புரியட்டும். 6 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இல்லை. மீதி 22 மாநிலத்தில் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. யூனியன் டெரிட்டரியிலையும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. ஜார்க்கண்டில் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இல்லை, கேரளத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, பஞ்சாபில் இல்லை. ஓகேவா? இன்னொன்று கொஞ்சம் போனீங்கன்னா தெலுங்கானாவில் இல்லை. தெலுங்கானாவில் வளர்ந்துட்டு வருது இல்லை. இந்த 6 மாநிலங்களையும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான முயற்சி தான் எடுக்கும். எப்போ எடுக்கும்னா, ஒடிசா பட்நாயக் மாதிரி தப்பு பண்ணால் வேற வழி இருக்காது. இப்போ நாளைக்கு விஜய் உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்க. அதிமுக நான் 160 சீட்டுக்கு தான் நிற்பேன், நான் தான் முடிவு எடுப்பேன், 160ல் நிற்பேன், விஜய்க்கு ஒரு 22 கொடுக்குறேன், நீங்கள் ஒரு 4.25 சீட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு பிரிச்சதுன்னா அந்த இடத்துல கூட்டணி ஒழுங்காக அமையாது. ஸோ பொதுவாக எப்படி யோசிப்பாங்கன்னா, விஜய்க்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குன்னு உளவுத்துறை சொல்லும், மக்களுக்கும் தெரியும். கரெக்டாக சீட்டில் அதிகமாக நிற்க போகிறது அதிமுக தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வித்தியாசம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. 2006 எப்படி கருணாநிதி ஐயா 128 சீட்டில் போட்டு 90ல் ஜெயிச்சு தான் பெரிய ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னாரோ, 128ல் அவர் வின் பண்ணதே 90 தான், 38 ஊற்றி முடிச்சு. அதாவது 3ல் 1 ஊற்றி முடிச்சு, அவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சு. ஆனால் மற்றவங்களாம் ஜெயிச்சாங்க.
அப்படி சொன்னாரோ, அந்த மைனாரிட்டி ஆட்சி நடத்தினாரோ, அந்த நிலைமைக்கு வரைக்கும் நம்ம தள்ளி போக வேண்டியிருக்கும். திமுகவை ஜெயிப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 4 பேரை உள்ள தள்ளினா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் 23,400 கோடி செலவு பண்ண போகிறாங்க. ஒரு தொகுதிக்கும் 100 கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறாங்க. பூத் லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு 20% பேரை டிக் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் 20,000 ரூபாய், 4,000, 3,000, 5,000ன்னு பணம் கொடுத்து அவங்க வாக்க வாங்கக்கூடிய அளவில் பெரிய செட்டப் கையில் வச்சுருக்காங்க. தேர்தல் ஆணையத்தினால பிடிக்க முடியாது. டாஸ்மாக் மூலமாக பணம் போகும். டாஸ்மாக் உள்ளே போவான், வெளில வரும்போது 10 லட்சத்தை பேக்கெட்டில் கோமண பைக்குள்ளே போட்டுன்னு வந்துடுவான். அவனை பிடிச்சி இப்படிலாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, விட்டு தொலைப்போம். நம்மளால் அவனை ஊத வைக்கவே முடியாது. டாஸ்மாக்லேருந்து வரும்போது அவன்கிட்ட இந்த பணம் இருக்கான்னு எப்படி அவ்வளோ பெரிய விஞ்ஞான ஊழலே அதை எதிர்கொள்வதற்கு தான் விஜயும் வரணும், அதிமுகவும் வரணும், பிஜேபி வரணும்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு அதிமுக, விசிக, நாத்தாக்க அல்லது தாவேக்கா ஒரு கூட்டணி அமைக்குது, அது திமுக வெற்றி பெறும்னு சொன்னால் பிஜேபி அமைதியாக வெளியில் நிற்கும். அமைதியாக வெளியில் நிற்கும். அதனுடைய நோக்கம் திமுக மாதிரி ஒரு தீய சக்தி. எம்ஜிஆர் சொன்னது தான் நான் வார்த்தை சொல்ல, திமுக என்கின்ற தீய சக்தி ஆட்சியில் தொடரக்கூடாது. அதை பிஜேபி அழகா கூட்டணியிலேருந்து வெளில வந்தாலும் பார்த்துக்கும். சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.